ராம் சீதா சீரியல் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. தையக்காரி எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்கிற மாதிரி மகாலட்சுமி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மகாவாக இருந்து தோக்குறோம், நான்சியாக இருந்து தோக்குறோம், எப்படி இதெல்லாம் பாசிபிள் ஆச்சு? ராம் வந்து எப்படி இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் இவங்கள உதவாக்கரைங்களெல்லாம் பிச்சைக்காரங்களாக வேஷம் போட்டு நம்ப விட்டது? இப்போ அந்த பக்கம் கட்சிக்கு தாவிட்டாங்க. 25% யார் இருக்கிறது பெருசா, இல்லை இப்போ இருக்கிற 25% இருக்கிறது பெருசான்னு பார்த்தா சொத்துக்காவை மட்டும்தான் அவங்க வந்து இது மாதிரி ப்ளே பண்ணுறாங்க. ஆமாம், சொத்துக்காவை நம்மளே அமுச்சு வைக்க தானே ட்ரை பண்ணாங்கிற மாதிரி தான் நான்சி வந்து மகாவாக இருந்து யோசிச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல இப்போ என்ன பண்ணலாம்? இனிமேட்டு அவகிட்ட தோக்க முடியாது. நான் தப்பு பண்ணிட்டேன். அவகிட்ட நான் ஜெயிக்கணும்னு நினச்சது தப்பு தான். அவளை அனுப்பிச்சி வைக்க தான் இப்போ நம்ம முடிவு எடுக்கணும். மகாவாக இருந்து எதுவுமே செய்ய முடியாத நான்சியாக இருந்து செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கத்தி ஒன்று எடுத்துக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ரொம்ப பெருசாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதை எடுத்துகிட்டு வீர நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் முத்தாரம்மன் ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. பெல்லெல்லாம் அடிக்குது. திருப்பி வந்து அம்மன் வந்து வந்துட்டாங்க அந்த இடத்துல. சீதா, இன்றைக்கி உன் கதை வந்து முடிய போகுது. உன் கதையை முடிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவுக்கிட்ட போய் வேகமாக தட்டலான் இருக்கிறப்ப ஆப்போசிட்டில் முத்தாரம்மன் வந்துட்டாங்க. சூலத்தோட வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து, ஏய் தையக்காரி, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேஷம் போட்டுட்டு வந்து என்னை ஏமாத்துறியா? ஃபேஸ்லாம் எப்படி மாறிச்சு? நீ சீதாங்கிற விஷயம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா? அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து மகாலட்சுமி வந்து முத்தாரம்மன்ட்ட வந்து வம்பிழுக்கிறாங்க. உன்னை நான் அனுப்பிச்சி வைக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடி பைத்தியம், நீ போய் என்ன அனுப்பிச்சி வைக்க போறியா? இந்த உலகத்தையே காக்கிறவ இந்த முத்தாரம்மன்டி என்கிட்டயே வந்து வம்பு வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, நான் எத்தனையோ வாட்டி தோற்றுருக்கேன். நீ என்ன மகாலட்சுமிங்கிற விஷயத்தை கூட கண்டுபிடிச்சிட்டேன். இனிமேட்டு நான் உன்னை விட்டு வச்சேன்னு வச்சுக்கேன், அப்புறம் அவ்வளோதான். எல்லா இதுவும் முடிஞ்சு ஜெயிச்சு என்னை வந்து லண்டனுக்கே நீ பேக் பண்ணிடுவேன். இனிமேட்டு ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னொன்னே அந்த பொருளை வேகமாக எடுத்துகிட்டு வந்தோடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மந்திர சக்தி மூலயமா அந்த பொருளையே வந்து காணாடிக்க வச்சுட்டாங்க கையில் வச்சுருந்த பெரிய கத்தியை. இதை பார்த்தோன்னு வந்து அலறிட்டாங்க. உண்மையில் முத்தாரம்மனா அப்படின்னு சொல்லும்போது என்ன பொண்ணு ஏது பொண்ணும் சுத்தமாக புரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி. இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராது. அம்மன் கிட்டேயா பக்கம் பக்கமாக வந்து வசனம் பேசினோம், திடீர்னு அவங்களுக்கு வேர்த்து கொட்டிடுது. என்ன என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி முத்தாரம்மன் வந்து கேட்குறாங்க. ஏதோ ஒன்று பண்ணுறேன்ன என்ன? கையில் இருக்கிற பொருளை வந்து காணுன்னு பார்க்குறியா? இந்த அண்டத்தையே வந்து கட்டி ஆள்றவ இந்த முத்தாரம்மன் காக்கும் கடவுளாக இருந்து என்கிட்டயே உன்னோட சித்து விளையாட்டெல்லாம் காட்டுறியா அப்படின்னு சொன்னோன்னே, இனிமேட்டு இங்கே இருந்தால் உசுருக்கே வந்து சேதாராயிடுன்னு சொல்லிட்டு அவங்க குடுன்னு அவங்க ரூம் பக்கம் போயிட்டு கதை வந்து தாப்பா போட்டுட்டு மூச்சு வாங்க வாங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம மகாலட்சுமி, என்னடா அது, கண்டதெல்லாம் உண்மையா பொய்யா? கையில் கொண்டு போன பொருள் வந்து காணா போயிருக்கு. இதெல்லாம் எப்படா பாசிபிள்ங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம மகாலட்சுமி ரூம் கதவை தாப்பா போட்டா என்னால் வர முடியாதுன்னு நினச்சியான்னு சொல்லி மாயாஜாலம் மூலிமா உள்ளே வந்து வந்துட்டாங்க அந்த இடத்துல நம்ம முத்தாரம்மன். அவங்க வந்து திருப்பியும் சிரிக்கிறாங்க. ஐயோ முத்தாரம்மா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி கதறாங்க. என்னமோ ஒன்று கீழே வந்து பக்கம் பக்கமாக வசனம் பேசுனீங்க, அது இன்னொரு வாட்டி கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. நீ தான் மகாலட்சுமியாக இருக்கிற நீ விஷால் மூலியமாக தான் நான்சியாக வந்து உருவெடுத்திருக்க. மரியாதையாக என் பொண்ணு சீதா கிட்ட வம்பு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க. உன்னோட பித்தலாட்டம் முகத்தெரியெல்லாம் கூடிய சீக்கிரம் என் பொண்ணு வந்து கிழிச்சு தொங்க விட்டுருவா. அது எல்லாம் நீ பார்க்க தானே போகிற. என்ன அவளுக்கு வந்து முத்தாரம்மன் துணை இருக்கா? தேவையில்லாமல் வந்து நீ பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க. தோற்று போகிறது உன்னோட இயல்பு. உன்னால் சீதாவை இன்றைக்கி இல்லை என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. நீ என்ன சித்து விளையாட்டு வேணாலும் விளையாடு, ஆனால் கண்டிப்பாக நான் என் பொண்ணை ஜெயிக்க வைக்காமல் விடவே மாட்டேன். சீதாவுக்கு கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வர அவளுக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு துணையாக நான் இருக்கிற வரைக்கும் அவள் முடிய கூட உன்னால் டச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் திடீர்னு மறைஞ்சு போயிட்டாங்க. முத்தாரம்மன் வந்து சொல்லிட்டாங்க, எப்படி இருந்தாலும் சீதா கிட்ட வந்து ஜெயிக்க முடியாதுன்னு. இப்போ என்ன பண்ணலாம்? மந்திரம் தந்திரம்னு இறங்கிட வேண்டியதான். சீதாவுக்கு வந்து ஆதரவாக முத்தாரம்மனே இருக்கிறப்ப நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. திருப்பி அந்த மந்திரவாதிக்கு வந்து ஃபோன் அடித்து ஏதாவது செய்யலாங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை அட்டகாசமாக வேறு லெவலில் மாசாவே முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.